வேலையில, குடும்ப காரியத்துல, ஊழிய காரியத்துல தைரியமா இருந்து செயல்படணும். ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? எபிரேயர் 10:35 மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் என்று சொல்றார். என் பிள்ளைகளே, உங்கள் தைரியத்தை விட்டு விடாதுங்க. இதுவரைக்கும் தைரியமா தானே இருந்தீங்க. அப்ப இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை விட்டு பயப்படுறீங்க. வேலையில பிரச்சனையா? மேலதிகாரி பயமுறுத்துறாங்களா? பிசினஸ்ல யாரும் பயமுறுத்துறாங்களா? குடும்ப காரியத்துல பயப்படுத்துகிற சூழ்நிலை வருதா? இவ்வளவு நாள் தைரியமா தான் இருந்தேன், ஆனா இப்போ நிலைமை மோசமாகிறதுனால ஒரு பயம் வருது. அப்படி கலங்குறீங்களா? உங்க தைரியத்தை விட்டு விடாதீர்கள் அப்படின்னு இயேசு உங்களை பார்த்து சொல்றார். என் மகனே தைரியமாறு, என் மகளே தைரியமாறு. தைரியத்தை மட்டும் விட்டுறாத, பயத்துக்கு இடம் கொடாத. சாத்தான் பயப்படுத்தி தான் உடைய வீழ்த்த நினைப்பான். பத்தியா, இந்த பிரச்சனை தீரல, மோசமாகிட்டு இருக்கு பாத்தியா, அவ்வளவுதான். இந்த பயத்தை கொண்டு வரும்படி அவன் பேசுவான். ஆண்டவர் சொல்றாரு, நீ தைரியத்தை மட்டும் விட்டுறாத. அவன் என்ன வேணாலும் சொல்லட்டும், எப்படி வேணாலும் பேசட்டும், சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறட்டும். நீ தைரியமா சொல்லணும், என் கூட இருக்கிற இயேசு பெரியவர், எனக்கு எல்லாம் நன்மையா தான் செய்வார், நான் பயப்படலாம் மாட்டேன், நான் தைரியமா தான் இருப்பேன். நீ தைரியமா இருங்க. உங்க தைரியத்தை குலைக்கும்படியான காரியத்தை சாத்தான் செய்வான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே தைரியமாறு, என் மகளே நீ தைரியமாயிரு. எது நினைச்சு நீ பயப்படுறியோ அது உன்னை சேரப்படுத்தாது. நீ பயப்படுற மாதிரி ஒண்ணு நடக்காது.